My name is Sendil. In this class, I am going to teach you very important and simple topic in English. Okay? இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் நிறைய குழம்பி இருப்பீங்க. அது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பற்றி தான் அந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். I have written two sentences here. So before that, made of, made from. In this class, I'm going to explain in detail about made of and made from. Okay. So first வந்து இந்த made அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். So made அப்படிங்கிறது வந்து make அப்படிங்கிறதோட past form. Okay. So make அப்படிங்கிறது present form. இதோட past form தான் made. So make அப்படின்னா உருவாக்குறது, made அப்படின்னா உருவானது, pastல சொல்றது. ஓகே, அந்த made அப்படிங்கிற வார்த்தையோட நம்ம of அப்படிங்கிற ப்ரிபோசிஷனையும் from அப்படிங்கிற ப்ரிபோசிஷனையும் சேர்க்கும் போது அதோட மீனிங் மாறுகிறது. ஸோ ப்ரிபோசிஷனோட வேலை என்ன தெரியுமா? ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெர்ப் இருக்கு அப்படின்னா அதோட அந்த ப்ரிபோசிஷனை நம்ம சேர்க்கும் போது it will give the different meaning for that verb. ஓகே, அந்த வேர்போட மீனிங்கே மாத்திரும். ஓகேவா? இங்க பாருங்க. ஸோ made of, made from. ஸோ ஒரு விஷயம் நம்ம கத்துக்கும் போது அதுக்கு என்னென்ன மீனிங் அப்படிங்கறத நம்ம சேர்த்து கத்துக்கணும். ஓகே, ஸோ மேக்கோட பாஸ்ட் ஃபார்ம் மேட். ஸோ அந்த மேடோட ஆஃப் அப்படிங்கிற ப்ரிபோசிஷனையும் ஃப்ரம்ங்கிற ப்ரிபோசிஷனை சேர்க்கும் போது it will give two different meanings. Okay, so now we are going to study made of and made from. Okay, so இங்க வந்து நான் ரெண்டு sentences எழுதி போட்டிருக்கேன். Okay, paper is blank wood, chair is blank wood. What's the answer? Paper is made of wood or paper is made from wood? Which one is correct? Tell me. Comment la solunga. Paper is made of wood or paper is made from wood. தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னா, பேப்பர்னா காகிதம். பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் வந்து மரத்துல இருந்து தயாரிக்கிறாங்க, தெரியும்ல அது நமக்கு. ஸோ அந்த வுட்ல இருந்தா பேப்பர் வந்து செய்யறாங்க. ஓகே, மேட் ஆஃப் வருமா இல்ல மேட் ஃப்ரம் வருமா? The correct answer is made from. இது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லித்தரேன். நெக்ஸ்ட், chair is blank wood. chair வந்து wood மரத்துல இருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? சோ இங்க made of வருமா made from வருமா? நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க made of. ஓகே, சோ குழப்பதே அப்படின்னு நினைக்காதீங்க. இதான் டீடைலா சொல்லி கொடுக்க போறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க தாறுமாறா ஆன்சர் பண்ணுவீங்க. பார்க்கலாமா? First, I am going to teach you made of. Okay, so made of, made கூட ofங்கிற ப்ரிபோசிஷன் சேர்க்கும் போது அது எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, so இங்க பாருங்க, நான் ஒரு இதுக்கான டெஃபினிஷன் எழுதியிருக்கேன். I'm going to read this definition and then I'm going to explain it. Okay, when the actual physical form of the material used does not change during the process of making the object. இதுக்கு என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். When the actual physical form of the material used. Okay, so actual form of the material அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேர். ஓகே, ஒரு சேர் வந்து வுட்ல இருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? சோ இங்க ஆக்சுவல் மெட்டீரியல் என்னது? நமக்கு ஒரு சேர் தயாரிக்கிறதுக்கு தேவையான ஆக்சுவல் பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் த மெட்டீரியல் என்ன? வுட் தான். ஓகேவா? மரக்கட்டை. அந்த மரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா does not change during the process of making the object. அந்த வுட் வந்து நம்ம சேர் செஞ்சாலுமே அது வுட்டா அப்படியே தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு வுட்ல செஞ்ச சேரை பாருங்க, அதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இது மரத்துல செஞ்ச சேர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப அந்த வுட்டை நம்ம சேரா மாத்தினாலும் உங்களால அது மரத்துல தான் செஞ்சது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம்.
does not change. அது வந்து மாறாது. மரம் மரமா அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல தான் நம்ம made of யூஸ் பண்ணணும். ஓகே, the chair is made of wood. ஓகே, சேர் வந்து மரத்தால் செய்யப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, சோ இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, used, made of is used when the material is recognizable. பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓ, வுட்னா வுட்ல இருந்து தான் அது செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பாருங்களேன், பேப்பர் வந்து நமக்கு பேப்பரா இருக்கு, பட் அதுவும் வுட்ல இருந்து தான் செஞ்சிருக்காங்க, மரத்துல இருந்து தான் பேப்பரும் செஞ்சிருக்காங்க. ஓகேவா? காகிதமும் அதுல இருந்து செஞ்சிருக்காங்க. பட் அந்த பேப்பரை பார்த்தா நமக்கு தெரியுதா அது மரம்னு தெரியுதா? தெரியாது. அந்த இடத்துல நம்ம மேட் ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இந்த மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஓகே, இது சுத்தி வந்து பிளாஸ்டிக் இருக்கு. ஸோ இது வந்து நான் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, திஸ் மார்க்கர் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக். ஓகேவா? இது வந்து பிளாஸ்டிக்கால தயாரிக்கப்பட்ட ஒரு மார்க்கர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், பிளாஸ்டிக்கா தான் இருக்கும். பிளாஸ்டிக்கை எந்த வடிவத்துல மாத்தினாலும் நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு சேர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சேர் வந்து எதால செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். ஓகே, பிளாஸ்டிக் சேர். ஸோ பிளாஸ்டிக்ல இருந்து தயாரிக்கப்பட்டதா அந்த சேர். இருந்தாலும் இதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சலாம் இது பிளாஸ்டிக் அப்படின்னு, இல்லையா? ஸோ பிளாஸ்டிக் இங்கேயும் பிளாஸ்டிக்கா தான் இருக்கு, பட் அதோட அமைப்பு மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு. ஓகே, ஸோ திஸ் சேர் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக். புரிஞ்சுட்டீங்களா? தட்ஸ் இட். ஸோ அப்போ எல்லாருக்குமே இதுக்கான டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து நான் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். திஸ் டேபிள், ஒரு டேபிள் இருக்கு, இஸ் blank wood. அது வந்து வுட்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு டேபிள் அப்படின்னு சொல்றீங்க. இந்த டேபிள் மரத்தால் செய்யப்பட்டது. ஸோ மரம் இருக்கு, அந்த மரத்தை வச்சு டேபிள் செய்யறாங்க. இருந்தாலும் அது மர டேபிள் தான். அந்த மரங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இல்லையா? அப்ப என்ன போடுவீங்க? மேட் ஆஃப். ஓகே, இங்க பாருங்க. So used when the material is recognizable. பார்த்தோன்னா ரெகக்னைஸ்னா என்ன பண்றது? கண்டுபிடிச்சிடலாம், அடையாளம் கண்டுபிடித்து விடலாம். வுட்ல செஞ்சா வுட்னு தெரிஞ்சிடும், பிளாஸ்டிக்ல செஞ்சா பிளாஸ்டிக்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், மை ரிங். மை ரிங்னா என்னோட மோதிரம். இஸ் blank gold. ஓகே, ஒரு மோதிரம் இருக்கு, அந்த மோதிரம் வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட மோதிரம் அப்படின்னு சொல்றீங்க. சோ மோதிரம் இருக்கு, பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும், அது கோல்டு கலர்ல இருக்கும். ஓகே, அப்ப இது கோல்டால செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னு தெரிஞ்சிடும், இல்லையா? சோ யூ கேன் ரெகக்னைஸ் இட். அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அந்த சமயத்துல என்ன பண்ணணும்? நீங்க மேட் ஆஃப் யூஸ் பண்ணணும். ஓகே, மை ரிங் இஸ் மேட் ஆஃப் கோல்ட். ஓகே, என்னோட ரிங் வந்து கோல்டால் செய்யப்பட்டது. That's it. Next, I'm going to explain made from. Next, I'm going to teach you made from. Okay, so in that made போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து we have used the preposition from. Made from அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். Okay, so இது எங்க யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Okay, so when the actual physical form of the material, okay, actual form of the material அப்படின்னா ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெட்டீரியல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல் does change. does change அப்படின்னா அந்த அமைப்பு அப்படியே மாறிடும். does change during the process of making the object. ஸோ அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய மெட்டீரியல் இன்னொரு பொருளா மாறும்போது அது அப்படியே மாறிடும், நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ திஸ் இஸ் அ பேப்பர். ஓகே, இது வந்து நான் கையில வச்சிருக்கிற பேப்பர். ஸோ இந்த பேப்பர் தான் வந்து நம்ம தயாரிச்சிருக்காங்க. நோட் புக்ல எல்லாமே இந்த பேப்பர் தான் இருக்கும், இல்லையா? இது வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல். பட் இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுதா? இது இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஒரு பிளாஸ்டிக் சேரை பார்த்தா அது பிளாஸ்டிக்ல இருந்து செஞ்சது, ஒரு வுட்ல மரத்தாலான சேரை பார்த்தா அது மரத்துல இருந்து செஞ்சது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த டயத்துல நம்ம மேட் ஆஃப் யூஸ் பண்ணோம். பட் இந்த பேப்பரை பார்த்தா நமக்கு தெரியுதா இது எதுல இருந்து, இது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? ஓகே, ஸோ வி கேன் நாட் ரெகக்னைஸ் இட். நம்மளால அடையாளம் கண்டே பிடிக்க முடியல. ஓகே, பட் இது எதுல தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருந்து தான் அந்த பேப்பர் தயாரிச்சிருப்பாங்க. பட் இந்த பேப்பரை பார்க்கும் போது எங்கேயாவது உங்களுக்கு மரம் தெரியுதா? ட்ரீஸ் தெரியுதா? இல்ல வுட் உங்க கண்ணுக்கு தெரியுதா? நோ, we cannot recognize it. அப்போ அந்த வுட் மரத்துல இருந்து தான் இந்த பேப்பர் செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த மரம் என்பது இந்த பேப்பரா மாறிடுச்சு.
பட் இந்த பேப்பர்ல அந்த மரத்தை உங்களால பார்க்க முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல தான் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? மேட் ஃப்ரம் யூஸ் பண்ணணும். இந்த காகிதம், இந்த பேப்பர் என்பது மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்டது. அந்த மரத்தை உங்களால இங்க பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள், paper is made from the trees. புரிஞ்சுட்டீங்களா? இந்த இடத்துல மேட் ஆஃப் போட்ட தப்பு. paper is made of trees அப்படின்னு போட்டா that is incorrect. Okay, paper is made from trees. Next, used, இதுதான் நான் சொன்னதா இங்க ரெண்டாவது ஸ்டெப்ல கொடுத்திருக்கேன். used when the material is no longer recognizable. அப்படின்னு அர்த்தம். no longerனா அவ்வளவுதான், அப்படி மாறி மாறி ஒரு மரம் என்பது மாறி மாறி அப்படி பேப்பரா மாறிடுது. அந்த மரத்தை வந்து நம்மளால இங்க பார்க்க முடியாது. no longer recognizable. recognizable அப்படின்னா அடையாளம் கண்டுகொள்ள முடியும். no longer recognizable அப்படின்னா அடையாளம் கண்டுகொள்ள முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அல்லது not recognizable அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸோ ஒயின் வந்து பொதுவா எதுல இருந்து தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேப்ஸ். ஓகே, திராட்சை பழங்கள்ல இருந்து தான் தயாரிப்பாங்க. இப்போ ஒரு ஒயின் இருக்கு அப்படின்னா அது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். அங்க போய் நம்ம திராட்சை பழத்தை பார்க்க முடியுமா? கேன் யூ ஃபைண்ட் கிரேப்ஸ் இன் ஒயின்? கண்டிப்பா பார்க்க முடியாது. அந்த கிரேப்ஸ் தான் அது எப்படி மாறுது? ஒயினா மாறிடுச்சு. ஓகே, அப்ப அந்த ஃபார்மே மாறிடுது இல்லையா? ஸோ அதனால இங்க என்ன வரும்? மேட் ஃப்ரம். நிறைய பேர் வந்து ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்க. குட். ஒயின் இஸ் மேட் ஃப்ரம் கிரேப்ஸ். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்க போறேன். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, so I have written few sentences here. So we are going to find out made of and made from. Okay, so இதுல வந்து எங்க வந்து where to use made of and where to use made from அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்க போறோம். So யாருமே அமைதியா இருக்க கூடாது. நான் சொல்லி கொடுத்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ரைட். First one, the jewelry is blank, gold and silver. ஓகே, ஜுவல்லரினா ஒரு நகை. ஓகே, ஸோ நகைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர்ல இருந்தும் கோல்டுல இருந்தும் தான் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க மேட் ஆஃப் வருமா இல்ல மேட் ஃப்ரம் வருமா? which one is correct? வெரி குட். ஏன்னா வந்து ஒரு செயினை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சலாம். ஓகே, இது வந்து கோல்டுல தான் செஞ்சிருக்காங்க. அந்த கோல்டை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஸோ சில்வர் அப்படின்னா நம்ம சில்வர், வெள்ளினா நமக்கு தெரிஞ்சிடும். வெள்ளி கொலுசு அப்படின்னா அது வெள்ளியை கூட நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? ஸோ இங்க என்ன வரும்? made of. Very good. Next, this bread na நம்ம சாப்பிடுற bread is blank, wheat flour. wheat flour. flour இது எப்படி வாசிக்கணும்? flour அப்படின்னு சொல்லக்கூடாது. it's flour. ஓகே, பட் ஸ்பெல்லிங் மாறும். பூக்களுக்கும் நம்ம flower அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதையும் வந்து ஃப்ளவர் அப்படின்னு தான் வாசிப்போம். பட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவு, கோதுமை மாவுல இருந்தா இந்த பிரெட் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த கோதுமையை அந்த பிரெட்ல நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ பிரெட் ஒரு மாதிரி இருக்கு, கோதுமை எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். பார்க்க முடியாது இல்லையா? அப்ப என்ன போடுவீங்க? திஸ் பிரெட் இஸ் மேட் ஃப்ரம் wheat flour. நெக்ஸ்ட், the clothes அப்படின்னா துணிமணிகள். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே சேர்த்து தான் clothes அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி வாசிக்க கூடாது அப்படின்னா cloths அப்படின்னு வாசிக்க கூடாது. இட்ஸ் clothes. ஓகே, தச்ச துணிகளை நம்ம clothes அப்படின்னு சொல்லுவோம். the clothes are blank, cotton and polyester. ஸோ துணிமணிகள் வந்து காட்டனையும் பாலிஸ்டரையும் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஒரு ஷர்ட் ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது நம்மளால காட்டனையோ இல்ல பாலிஸ்டரையோ நம்மளால பார்க்க முடியுதா? முடியல. ஸோ அது வந்து காட்டனும் பாலிஸ்டரும் இப்போ எப்படி மாறிடுச்சு? என்னோட ஷர்ட்டா மாறிடுச்சு. ஸோ ஐ கேன் நாட் ரெகக்னைஸ் இட். என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ என்ன வரும்? மேட் ஃப்ரம். நெக்ஸ்ட், the toys are blank plastic. குட்டீஸ் விளையாடுவாங்க பாத்தீங்களா, டாய்ஸ், பொம்மைகள் எல்லாமே. ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஸோ ஒரு பிளாஸ்டிக்ல இருந்து தான் விதவிதமான பொம்மைகள் வருது. ஓகேவா? அந்த பிளாஸ்டிக்கை நம்மளால டாய்ஸை பார்க்க முடியாதா? முடியாதா? கண்டிப்பா பார்க்க முடியும். தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது பிளாஸ்டிக் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நம்மளால பார்க்க முடியுது, ரெகக்னைஸ் பண்ணவும் முடியுது. அது பிளாஸ்டிக் டாயா இல்ல அது மெட்டல்ல பண்ணிருக்காங்களா, எதுல பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபைபர்ல பண்ணிருக்காங்களா, பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா?
ரைட். அப்ப என்ன வரும்? The toys are made of plastics. Okay, next. The house is blank bricks. ஒரு வீடு கட்டியிருக்காங்க. வீடு வந்து செங்கலால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, லைட்டா ஒரு இடத்துல கீறி பார்த்தா நமக்கு செங்கல் உள்ள தெரிஞ்சிடும். இல்ல கல் கட்டடமா இருந்தா அது ஸ்டோன் தெரிஞ்சிடும். அப்ப நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா? அது முடியுது. அப்ப இங்க என்ன வரும்? மேட் ஆஃப் வருமா, மேட் ஃப்ரம் வருமா? மேட் ஆஃப். The house is made of bricks. ஓகே, இந்த வீடு செங்கலால் உருவாக்கப்பட்டது. இதுக்கு என்ன அர்த்தம்? உருவாக்கப்பட்டது. மேட் ஆஃப் அப்படின்னா ஓகே, மேட் ஃப்ரம்னா அதே தான், அதிலிருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், the cake. கேக் எடுத்துக்கோங்க. The cake is blank, sugar, eggs and flour. ஒரு கேக் வந்து எதால தயாரிக்கப்பட்டது, எதிலிருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா சுகர், எக், ஃப்ளவர். ஒரு கேக் எடுத்தா நம்ம அப்படியே சாப்பிட்டுருவோம். அதுல வந்து எங்க மாவு, என்ன மாவு இருக்கு, இல்ல அதுல எங்க என்னென்ன சுகரை நம்மளால பார்க்க முடியுதா, இல்ல அதுல எக் நம்ம போட்டிருப்போம் அதை பார்க்க முடியுதா? எதையுமே நம்மளால பார்க்க முடியாது. அப்ப இங்க என்ன வரும்? The cake is made from sugar, eggs and flour. ஏன்னா அந்த ரெண்டு வார்த்தைகளுமே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். மேட் ஆஃப் அண்ட் மேட் ஃப்ரம் நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the juice. ஓகே, ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க. The juice is blank oranges. ஸோ ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு, அது ஜூஸா மாறிடுது. ஸோ இந்த ஜூஸ்ல வந்து நம்ம அந்த ஆரஞ்சு பழத்தை நம்மளால பார்க்க முடியுதா? முடியாது. ஜூஸா தான் பார்க்க முடியும். அந்த ஆரஞ்சு நம்மளால அப்படியெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? அப்ப என்ன வருவீங்க? மேட் ஃப்ரம். ஸோ ஜூஸ் இஸ் மேட் ஃப்ரம் ஆரஞ்சஸ். That's it. ஓகே, ஸோ ஆரஞ்சு பழத்திலிருந்து இந்த ஜூஸ் தயாரிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ பொதுவாக அந்த மேட் ஆஃப் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, the house is made of bricks. ஸோ செங்கலால் இந்த வீடு கட்டப்பட்டது. இங்க வந்து செங்கலால் ஆல் அப்படின்னு முடியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்திலிருந்து அந்த மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் சின்ன சின்ன டிஃபரன்சஸ் ஞாபகம் வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட், the bottle. பாட்டில் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில், நம்ம தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டிலே எடுத்துக்கோங்க. ஓகே, the bottle is blank plastic. ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. ஸோ பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் அது பிளாஸ்டிக்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப என்ன போடுவீங்க? மேட் ஆஃப். That's it. ஓகே, இதை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா மேட் ஆஃப், மேட் ஆஃப். ஓகே, ஸோ இதை வந்து மேட் ஆஃப், ஆஃப் வந்து நல்லா கிளியரா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, மேட் ஆஃப். காட் இட்? தட்ஸ் இட். ஸோ இதை வந்து மேட் ஃப்ரம். ஸோ இவ்வளவுதான். மேட் ஆஃப்க்கும் மேட் ஃப்ரம்க்கும் வித்தியாசம் வந்து அவ்வளவுதான். தட்ஸ் இட். எல்லாரும் புரிஞ்சிட்டீங்களா? இஸ் திஸ் ஈஸி? ஈஸியா இருந்ததா? எல்லாரும் புரிஞ்சிட்டீங்களா? இந்த டாபிக் எப்படி இருந்தது? புரிஞ்சிட்டீங்களா? எல்லாத்தையும் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. The car is blank, metal and plastic. ஒரு கார் வந்து மெட்டலாலையும் பிளாஸ்டிக்காலையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஒரு காரை பார்த்தா நமக்கு தெரியும், தொட்டு பார்த்தா மெட்டல், பிளாஸ்டிக் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க என்ன வரும்? மேட் ஃப்ரம் வருமா இல்ல மேட் ஆஃப் வருமா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீஸ். சீஸ் இஸ் blank milk. சீஸ் அப்படின்னா வந்து இந்த பாலாடை கட்டி. ஓகே, கிட்டத்தட்ட இந்த பட்டர் மாதிரி இருக்கும். பாலாடை கட்டி நல்லா கட்டியா இருக்கும், சாலிடா இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து பாலிலிருந்து தயாரிக்கப்பட்டது. ஸோ பாலுங்கிறது லிக்விடா இருக்கும், அது வந்து பாலாடை கட்டியா மாறுறது தான் வந்து சீஸ். ஓகேவா? ஸோ அந்த சீஸ் வந்து மில்க்ல இருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன வரும்? மேட் ஆஃப் வருமா மேட் ஃப்ரம் வருமா அப்படிங்கிறத நீங்க தான் காமெண்ட்ல சொல்லணும். ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து மேட் ஆஃப் அண்ட் மேட் ஃப்ரம் யூஸ் பண்ணி பேசி பாருங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கே மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.